ஸோ வர்றவங்க நலமாக வாழ என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் டாப்பிக்கு. நம்ம வாழ்க்கையில் நலமாக இருக்கணும்னா, மருத்துவத்தை உடம்ப ப்ராப்பராக வருஷம் என்ன பண்ண முடியும்? மெடிக்கல் செக்கப் ப்ராப்பராக பண்ணணும். நல்லா தான் இருக்கும் உடம்பு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உள்ள சின்னதாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும். லைட்டாக ஆரம்பிக்கும். அப்போ தான் மூட்டு வலி, அந்த வலின்னு ஆரம்ப கட்டத்திலே ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், வளர்ந்துட்ட பிறகு மெதுவாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். அது பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போய் விடும். பெரிய மேக்ஸிமம் செலவு ஆகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம டைமுக்கு ஒரு வேலையை செஞ்சிடணும். சிஸ்டமேட்டிக் ஒர்க் அதுதான். சிஸ்டமேட்டிக்காக வருஷம் என்ன பண்ணுறோம், மெடிக்கல் செக்கப் பண்ணிடணும். கிட்னி, லிவர் செக் பண்ணுறது, லங்ஸு செக் பண்ணுறது, ப்ளட்டு செக் பண்ணுறது, டயபெட்டிஸ் அது இருக்குதான்னு செக் பண்ணணும். மாஸ்டர் செக்கப் அதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வருஷம் சடனாக தெரியும் சுகர் ஏறும். நீங்கள் மாத்திரையும் சாப்பிட மாட்டீங்க, செக்கப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க, தலை சுற்றுது, கேர் ஆகுதுன்னு சொல்லுவீங்க, உடம்பு வீக் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. கழிச்சு செக் பண்ணி பார்த்தா அது சுகரில் போய் நிற்கும். மருந்து கொடுத்தா இவ்வளோ தூரம் ஏறி இருக்காது, இப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்வாங்க. டயட்டே இருக்க மாட்டீங்க. அது ஒரு பழக்கமாக போயிடுச்சு. ஏற்கனவே இல்லை, பின்னாடி எப்படி வரப்போகுது சொல்லிட்டு 40 வயசு தாண்டினா ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும் 40-50 வயசில். அப்போ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதான் நம்ம சொல்லிகிட்டே